இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு தலைவர் தான் சொல்லுவதின்படி செய்யவில்லையோ அவர் தம் மக்கள் மீது உள்ள அதிகாரத்தை தானாகவே இழந்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே வருகின்ற பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அரசியல் நிலைப்பாட்டிலும் கூட சமூகத்திலும் மதத்திலும் கூட நல்ல செல்வாக்கு பெற்ற மனிதர்களாக இருந்தார்கள். நிறைய அவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, நிறைய செல்வாக்கு இருந்தது. எங்கு போனாலும் அவர்களை முதன்மைப்படுத்தினார்கள் மக்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் கடமைகளில் அவர்கள் தவறினார்கள். எப்படி என்றால், அவர்கள் 3 விதத்திலே தங்களுடைய கடமைகளில் தவறினார்கள். ஒன்று, தாங்கள் போதித்த அந்த படிப்பினையின்படி அவர்கள் வாழவில்லை. அவர்கள் சொல்வது ஒன்றாக இருந்தது, அவர்கள் செய்தது வேறொன்றாக இருந்தது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, அவர்கள் தாங்கள் செய்கின்ற நற்செயல்களை எல்லாம் மக்கள் பார்த்து தங்களை பாராட்ட வேண்டும் என்றே செய்தார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, அவர்கள் எல்லா இடத்திலும் எல்லா நிகழ்வுகளிலும் முதன்மையான இடங்களையே தேடினார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசேயர்கள் மற்றும் சதிசேயர்கள் இவர்கள் அப்பொழுது இருந்தார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் வாழும் இந்த காலத்திலுமே நமக்குள்ளுமே பரிசேயர்கள் இருக்கலாம். நாமும் ஒரு சில நேரங்களில் நற்செயல்களை பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்யலாம். நாமும் சில நேரங்களில் என்னை ஏன் முதல் இருக்கையில் அமர வைக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். எனவே நமக்குள்ளும் ஒரு பரிசேயர் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறார். அதை நாம் மனதில் இருத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமோ பொறுப்போ நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? சாதாரண மீனவர்களை அழைத்து, மீனவர்கள் அந்த கலிலேயர்களை அழைத்து அவர்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி அவர்களை தம்முடைய திருச்சபையின் தூண்களாக மாற்றினார். அதுதான் அவருடைய அதிகாரம். அவர்களை உருவாக்குவதில்தான் அவருடைய அதிகாரம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு தன் வாழ்வில் சொல்வது அனைத்தையும் செய்தவராக இருக்கின்றார். அவருடைய அதிகாரம் அதிலிருந்து தான் பிறக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசுவை போல நாம் சொல்வதின்படி வாழ வேண்டும். அது மட்டுமில்லாமல் நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் ஒரு பொறுப்பில் இருந்தால் பிறரை நாம் அதிகாரம் செய்யாமல் அங்கு இருப்பவர்களுக்கு நாம் அவர்களை உறுதிப்படுத்தி அவர்களை உருவாக்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆசிரியராக இருக்கின்ற பொழுது நம் மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் மாணவர்களை மதிப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் யார் சொல்வதன்படி செய்கிறார்கள், நடக்கிறார்கள் என்று. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களாக, தலைவர்களாக நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் இயேசுவின் பொருட்டு நாம் பார்க்கின்ற பொழுது மாணவர்களாகத்தான் இருக்கிறோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா இல்லை. இயேசு எப்பொழுதும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே எந்த ஒரு சூழ்நிலையும் எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கிறிஸ்துவின் அந்த பாதத்தடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய தாழ்ச்சியான உள்ளமும் நமக்கு வேண்டும். எனவே இந்த பாடங்களை மனதில் எடுத்துக்கொள்வோம். எப்பொழுதும் சொல்வதின்படி செய்கின்ற தலைவர்களாக, பொறுப்பாளர்களாகவும், எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளும் தாழ்ச்சியுள்ள மாணவர்களாகவும் வாழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம்.